வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் சார். இன்றைக்கு சுதந்திர தின விழா. இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரதமர் மோடி கொடியேற்றி வைத்து இன்றைக்கு தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பிரதமர் சுதந்திர தினம் அதை பற்றி பேசும் பொழுது அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த முறை அவர் 6 மாசத்துக்கு ஒருக்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. 3 மாசத்துக்கு ஒருக்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன? இது நம்ம இதெல்லாம் யூனிஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. வி ஹாவ் டு ஸ்ட்ரீம்லைன் தட் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தலை வலியுறுத்தி அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னும் கோரி இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? மாநிலங்களுடைய அட்டானமிய பறிபோகாத விதத்துல ஒரே நேரத்துல தேர்தல் நடந்ததுலாம் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடையாது. உதாரணமா நாடாளுமன்ற தேர்தல் இப்ப 2024 முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்க வேண்டியிருக்கு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் கூட நடத்தணும்னா ஒண்ணு 2029 நடத்தணும். அப்ப 3 வருஷம் இந்த சட்டமன்றத்தை நீடிக்க போறீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் நீடிச்சே கொண்டு வர போறீங்களா? திரும்ப திரும்ப இப்படி சொல்றாங்க ஒழிய ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அதை எப்படி செய்ய போறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அதுல ஒரு தெளிவே இல்லை. அதை சொன்னாங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். இது மாநிலங்களுடைய அட்டானமியை குலைக்காத விதத்துல பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். அதை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சும்மா கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. 3 வருஷமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலா அது பாசிபிளா சார்? இப்ப நீங்க எலெக்ஷன் நடத்தும் ஆபீசரா பணியாற்றி இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பல கட்டங்களாக நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டை விட சிறிய மாநிலங்கள்ல கூட 2 கட்டமா தேர்தல் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் ஒரே கட்டத்தில் ஒரே நேரத்தில் மாநில தேர்தல், ஒன்றிய தேர்தல் அனைத்தையும் ஒரே நேரத்தில் நடத்திடுறது வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதாவது மாநிலத்தில் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் எத்தனை ஃபேஸ்ல நடத்துறாங்களோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்தா அதே ஃபேஸ்ல நடத்துவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒண்ணுக்கு ஓட்டு போடுறவங்க இன்னொன்னுக்கும் சேர்த்து ஓட்டு போட்டு வந்துட போறாங்க எல்லா இடத்துலயும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இதுல ராஜஸ்தான்ல நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடக்கும் தீர்மானம் பண்ணிட்டீங்க, நடத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துருச்சு. உங்க கைதான் சும்மா இருக்காதே. உங்க எம்எல்ஏக்களை அங்கிட்டும் இங்கிட்டும் மாத்தி விடுவீங்கல்ல. மாத்தி விடும்போது நிச்சயமற்ற தன்மை வருது. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைங்கிற ஒரு நிலைமை வருது. அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த சட்டமன்றத்தை கலைச்சிருவீங்களா? ஏன்னா சட்டமன்றத்தையும் இதே ஒரே அடியாக நடத்தணும்னு சொன்னா அடுத்த 3 வருஷம் 2 வருஷத்துல இது நடக்குதுன்னு வைங்க. அடுத்த 3 வருஷம் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவீங்களா? சட்டப்படி என்னன்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ள மறு தேர்தல் நடத்தணும். எந்த பார்ட்டிக்குமே இது மெஜாரிட்டி இல்லைங்கிற சிரமற்ற நிலை வந்ததுன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு அல்லது பிரசிடென்ட் ஆட்சியை கொண்டு வந்துட்டு 6 மாசத்துக்குள்ள இது நடத்தணும், தேர்தல் நடத்தணும். அப்படி தேர்தல் நடத்த முடியல ஒவ்வொரு தரம் பாராளுமன்றத்துடைய ஒப்புதல் வாங்கணும். 1 வருஷத்துக்கு மேல சில சமயம் நீடிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேல நீடிச்சாங்க. அது மாதிரிப்பட்ட மாநிலங்களை புரிஞ்சுக்கூடிய மற்ற மாநிலங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாநிலங்களுக்கான தேர்தல் நடத்தியே தீரணும். அப்ப அந்த தேர்தல் நடத்திட்டா ஒரு உதாரணம் 1929 ராஜஸ்தான் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா ஒன்றிய அரசுக்கும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுன்னு வச்சுக்குவோம். ஒரு 4-5 மாநிலத்துல குளறுபடி வருது. ஏன்னா மகாராஷ்டிரால 3 தரம் மந்திரி சபை அமைச்சாங்களே, அது மாதிரி குளறுபடி வருது. குளறுபடி நிச்சயமற்ற நிலைமை நீடிக்குது. அப்ப நிச்சயமற்ற நிலைமை நீடிச்சதுன்னா இது என்ன பண்ணுவாங்க? இதை அசம்பிளியை அனிமேட்டட் சஸ்பென்ஷன் சொல்லி வைக்கலாம், கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கலாம். அப்படியும் தெளிவற்ற நிலைமை வந்ததுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் பிரசிடென்ட் ரூலோ கவர்னர்ஸ் ரூலோ வச்சுட்டு 1 வருஷத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ளேயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ ஆர்பி ஆக்ட் சொல்றபடி அவங்க சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கணும். இப்போ நாங்க ஒரே தேதியில் தான் வைப்போம்னு சொன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவீங்களா? அப்ப அந்த பிரசிடென்ட் ரூல் வருமே அப்படிங்கிற பயத்துல எதிர்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் இவங்க பக்கம் கட்சி தாவிடுவாங்களா? நம்ம எம்எல்ஏ போஸ்ட் தான் நமக்கு மிஞ்சணுமே, ஆளுங்கட்சியா இல்லைனாலும் எதிர்கட்சியா இருந்து பிரயோஜனம் இல்லை, பேசாம அவங்க கூட ஆளுங்கட்சி ஆயிரும் அப்படின்னு கொண்டு வருவீங்களா? அப்ப நாடு பூரா இப்படிப்பட்ட அன்டெமோக்ராட்டிக் முறையின் மூலம், ஜனநாயகம் அற்ற முறையின் மூலம் உங்களுடைய ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவீங்களா? இத்தனை பிரச்சனை இருக்கு இல்ல. அதனால முதல்ல இவங்க என்ன சொல்லணும், எப்படி இதை கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி விவாதங்கள் நடக்கணும். இவங்க நினைச்சபடி நாங்க நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோம்னு நினைக்கிறதுக்கு இது சர்வாதிகாரம் கிடையாது. மாநிலங்களுக்குன்னு சொல்லிட்டு அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்.
இவங்க போற போக்கு பார்த்தா கடைசியில் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு பார்ப்பாங்க. இது எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு ஒன்றிய அரசு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே 79 தொகுதியில வந்து கவுண்ட வந்து தேர்தல் ஆணையத்தால சரியா சொல்ல முடியல. அப்போ நாடாளுமன்றம், சட்டமன்றம், அது இந்தியா முழுக்க இப்ப இதுல வந்து இவங்களால வந்து இதை மேனேஜ் பண்ண முடியுமான்றதே முதல்ல கொஸ்டின் தானே சார். அதே போல அதுல இருந்து டவுட் வருது அப்படின்னா வந்து தனித்தனியா தேர்தல் நடக்கும் போதே அந்த அந்த அறிக்கையோட வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற குழுமம் வந்து தேர்தல் ஆணையரை சந்திக்க போறாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு கேட்டோட தேவசகாயம் ஐஏஎஸ் அண்ட் டீம் வந்து கேட்டோட திருப்பி அனுப்புறாங்க. அப்போ இவங்கள்ட்ட என்ன மாதிரியான கிரெடிபிலிட்டியை எதிர்பார்க்கிறது சார்? அதாவது இவங்க சமாளிக்க முடியுமான்னு கேட்டீங்க. சமாளிக்க முடியும். எப்படிப்பட்ட செயல்கள் மூலம் உங்களை நாங்க பார்க்கவே மாட்டோம்னு சொல்றது மூலம் சமாளிக்க முடியும். ஆனால் அது ஜனநாயகம் கிடையாது. அதுதான், இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்குன்னா இப்படிப்பட்ட செயல்களை அனுமதிக்க முடியாது. இப்ப 79 தொகுதியில 20 வந்து கேரளால இருந்தது. மீதி 59 தொகுதியை பத்தி சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரத்துல வந்து 3 கோடி ஓட்டு என்னமோ போலாயிருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு. அந்த 59 தொகுதியில ஏறக்குறைய 60 தொகுதின்னு வைங்க. 2 கோடி 2 கோடினா 60 தொகுதிக்கு 2 கோடினா 6 தொகுதிக்கு 20 லட்சம். ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து 3 லட்சம் ஓட்டு 2 மணி நேரத்துல போடவே முடியாது. ஆனா போட்டுதான் கணக்கு காமிக்கிறாங்க. அடுத்து வந்து பெர்சன்டேஜ் தான் இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் சொல்லுச்சு. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எல்லாம் பத்தி, செகண்ட் ஃபேஸை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது அதிகாரப்பூர்வம். இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து சிரிப்புக்கிடமாகி இருக்கிறது. தன்னுடைய அதிகார வரம்பை சரியாக முறையாக பயன்படுத்தாமல் நம்ம எல்லோரும் நகைப்புக்கு நம்ம நகைச்சோம்னா இடுக்கண் வருங்கால் நகுங்கிற மாதிரியான சிரிப்போடு நம்ம சிரிக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட நிலைக்கு இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் கொஞ்சம் தூங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், சட்டப்படி தேர்தல் முடிந்த 2 மாதத்துக்குள்ள தேர்தல் வழக்கு பதியணும். அந்த 2 மாதத்துக்குள்ள இவங்க பதியல. அதனால இப்ப வந்து இது தேர்தல் வழக்கா பதிய முடியாது. ஆனாலும் இப்பயும் அவங்க என்ன செய்ய முடியும், சுப்ரீம் கோர்ட்ல இத்தகைய செயல்கள் பார்வைக்கு வந்திருக்கின்றன, இவைகளை பார்த்து நீங்கள் எதிர்காலத்திற்கென உறுதியான வழிமுறைகளை உத்தரவிடுங்கள் அப்படின்னு கேட்க முடியும். பின்னாடியாவது இந்த மாதிரி குடும்பம் நடக்காம இருக்கிறதுக்கான வழியை பார்க்க முடியும். ஆனா ஜனங்கள் மத்தியில், நம்ம மத்தியில் நேர்மையான சந்தேகம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இவங்க பண்றது எல்லாமே அடிப்படையில் என்னன்னா, இவங்களுக்கு ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை கிடையாது. எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திய இந்திரா காந்தி ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்ததால் தான் நேர்மையான தேர்தலை நடத்தினார். நான் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தவறு என்று ஒத்துக்கொண்டார். அடிப்படையில் ஜனநாயகவாதியா இருந்தார். இன்னைக்கு அவங்கள வந்து ஒரு பெரிய டிக்டேட்டர் மாதிரி காமிக்கணும்னு பாக்குறாங்க. இவங்க பண்றதுலாம் எப்படி இருக்கு? டிக்டேட்டர்ஷிப்பா தான் இருக்கு. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து ரொம்ப கவலைப்படுறாரு. அது போக யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்துவதற்கான உரிய நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் பேசி இருக்கிறாரு. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது பெண்கள் பாதுகாப்பு பத்தி முதல்ல சொல்றேன். எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி நம்ம பிரதமர் கவலைப்படுறாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. மணிப்பூருக்கு போய் கொஞ்சம் அந்த பெண்கள் பாதுகாப்பை எல்லாம் உறுதி செஞ்சுட்டு வந்தாருன்னா இவர் சொல்ற வார்த்தையை நம்புவோம். இல்லைன்னா சும்மா வாயால வடை சொல்றாருன்னு சொல்லி நம்புவோம். அடுத்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இப்ப கேரளாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெண் குழந்தைகள் வந்து தாய்மாமனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. தட்ஸ் லெஜிட்டிமேட். கேரளால தாய்மாமனை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர போறீங்க? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா மேரேஜை பத்தியும் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துலயும் எனக்கு என்ன பிரச்சனைனா, அதை பேசுவோம் இதை பேசுவோம்னு சொல்ற நீங்க எதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு டிராஃப்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அப்ப சத்தமே போடாம ஒரு நாள் எதிர்கட்சி எம்பி அத்தனை வரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒன்று கொண்டு வர போறீங்களா? அதான் ஜனநாயகமா? இதுதான் பிரச்சனையே. இவங்ககிட்ட வந்து ஒளிவு மறைவுங்கிறதே அதிகமா இருக்கு, வெளிப்படைத்தன்மைங்கிறது கிடையவே கிடையாது. இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. ஆனா ஒரு நாட்டை ஆள்வது அப்படி ஆள முடியாது. இந்த நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. எல்லோருடைய விருப்பங்களையும் கேட்க வேண்டும், எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் விரும்புறது எல்லாமே வந்து எனக்கு டாடா அம்பானி மாதிரி காசு கொடுத்து நான் கேட்டேன்னா அது என்னுடைய விருப்பம். உன் திறமைக்கு ஏற்ப நீ சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய தேவையை நிறைவேற்றணும். ஆனா ஒரு அரசு வந்து மக்களுடைய தேவையை நிறைவேற்றணும், உண்மையான அடிப்படை தேவைகளை வந்து நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் இவங்க ஆண்டதுல வந்து இதை பத்தி செபியை பத்தி பிரச்சனை வந்ததுன்னா அந்த பக்கம் மொத்த திருப்பிக்கிடுவாங்க. 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி சிஏஜியை சொன்னார்னா அந்த பக்கம் மொத்த திருப்பி. இதெல்லாம் பத்தி பேசவே மாட்டாங்க. இப்படி பேசாம இருக்கிறதுக்கு வழி என்ன? இது மாதிரி எதிர்கட்சிகளை என்கேஜ் பண்ணி வைக்கிறது. ஏதாவது ஒன்று பிரச்சனையை போட்டு கிளப்பி அதை பத்தி 10 நாள் அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம சத்தம் போடாம இந்த செபி இது வந்து மறைஞ்சு போயிடும், மக்கள் மனசுல இருந்து மறைஞ்சு போயிடும். ஏன் ஐசிஐசிஐ பேங்க்ல இந்த சித்ரான்னு ஒரு அம்மா, அது என்னாச்சுன்னு இப்ப யாருக்குமே தெரியலையே அந்த கேஸ்.
பயங்கரமான கேஸ சொன்னாங்க. என்னாச்சு அந்த கேஸ்? அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? அது மாதிரி தான் இவங்களுடைய ஆட்சி இருக்கு. இதுல எதிர்க்கட்சிகள் பற்றி குறிப்பிட்டீங்க சார். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, முதல் முறையாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இந்த விழாவில் கலந்து கொள்ளுகிறார். ஆனா அவருடைய இருக்கை என்பது ரொம்ப பின்னாடி அமர வைக்கப்பட்டிருந்தார். முன்னாடி வந்து இந்திய வீரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவர்களுக்கு பின் வரிசையில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. வீரர்களை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்றத அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாமா, இல்ல ராகுல் காந்திக்கு உரிய இடம் அப்படின்றது கேள்வி கேட்கப்பட வேண்டியதுதானா? அமைச்சர்களை எங்க உட்கார வச்சிருந்தாங்க, அதிகாரிகளை எங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்து உடையவர். அமைச்சர்களை முன்வரிசையில உட்கார வச்சிருந்தாங்கன்னா இவரையும் முன்வரிசையில தான் உட்கார வைக்கணும். முப்படை தளபதிகளை முன்வரிசையில உட்கார வச்சிருந்தாங்கன்னா இவர் முப்படை தளபதிகளுக்கு மேலான அந்தஸ்து கொண்டவர், இவரையும் முன்னாடி உட்கார வச்சிருக்கணும். இது எனக்கு தெரியாதனால அமைச்சர்களை பின்னாடி உட்கார வச்சிருந்தாரு, அவங்க கூட இவரும் உட்காந்துருந்தாரு. அதை பத்தி எனக்கு எந்த கருத்து வேற்றுமே இல்லை. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல்னு சொல்லியிருக்கேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இது மாதிரி நடத்தக்கூடாது. இதே மாதிரி தான் ஒரு தடவை ஜெயலலிதா வந்து ஸ்டாலின் நடத்தினாங்க பதவியேற்பு விழாவில். இதே மாதிரி தான் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு அகங்காரம். இல்ல, இது எதனால அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார்? இப்ப எதிர்க்கட்சி தலைவரா அங்கீகரித்து அவர் வந்து ஃப்ரண்ட் ரோல தான் பார்லிமெண்ட்ல இருக்கிறாரு. இந்த விழாவில் அவருக்கு இருக்கை பின்னாடி அமர்த்தப்பட்டு விட்டார் அப்படின்றதுனாலே எதிர்க்கட்சிகளை இவங்க இவ்வளவு மோசமா நடத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? கேவலமான மனப்பான்மை. நாங்க நினைச்ச ஒண்ணு எங்க உட்கார வைக்க முடியும் தெரியுமா அப்படின்னு நினைக்க ரொம்ப கேவலமான மனப்பான்மை, கீழ்த்தரமான மனப்பான்மை. ராஜீவ்காந்தி வந்து எதிர்கட்சியில் இருந்தார், விபி சிங் வந்து பிரதம மந்திரியா இருந்தார். விபி சிங் வந்து அவர் மட்டும் பிரதம மந்திரி வந்து உட்கார்ந்துருப்பாரு, அவங்க முன்னாடி எல்லாரும் அமைச்சர்களும் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் உட்கார்றதுக்கு சீட் போட்டிருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தனக்கு அருகில தனக்கு சமமான இருக்கை போட்டு ராஜீவ்காந்தி அதுல உட்கார வச்சார். அது வந்து பெருந்தன்மை. ஒரு பிரதம மந்திரியுடைய மரியாதை எதிர்கட்சி தலைவர் அப்படி உட்கார வைக்கிறது மூலம் குறையல, அது கூடத்தான் செய்யும். மனசு பொறுத்தது. ஓகே. அப்புறம் வழக்கமான பல விஷயங்களும் கூட இந்த உரையில் இடம்பெற்றிருந்தது சார். இந்தியாவில் தயாரிப்போம், உலகத்திற்காக தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இந்தியா மேக் ஃபார் வேர்ல்டு அப்படின்றது. இந்த மேக் ஃபார் வேர்ல்டு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? மேக் இன் இந்தியா அப்படின்றது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறதா? பக்கோடா தயாரிக்கிறது ஒரு தொழில்னு சொன்னாங்க. ஒருவேளை பக்கோடா தயாரிச்சு ஏற்றுமதி பண்ண போறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. பட்டேல் சிலையை வச்சு இவ்வளவு பெருமையா பேசுறாங்களே, அதுக்கு எங்க இருந்து ஏற்பாடு நடந்ததுன்னா சைனாவில இருந்து நடந்ததுன்னு சொல்றாங்க. இதே இவங்க மேட் இன் இந்தியாவா? இந்த நாட்டின் தலை சிறந்த தலைவர்கள் ஒருவராக இருந்தவர், அவர் கொஞ்சம் வலதுசாரி தன்மை கொண்டவராக இருந்தாருனால் நீங்க அவரை பாராட்டுறீங்க, நேரு வந்து கீழே இறக்கி விட்டீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாராட்டுறீங்க, அவருக்கான சிலையை ஏற்பாடு பண்ணும்போது எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணீங்க? இங்க உள்ளூர்லயே பண்ணீங்களா? இதை கூட உங்களால முழுசா உள்ளூர்ல பண்ண முடியலன்னா இதெல்லாம் ஒரு வெத்து பேச்சு. இவங்க வந்து பேச்சு வீரர்கள். திமுக வந்து காமராஜர் திரும்ப திரும்ப வாய்ச்சொல்லில் வீரர்னு சொன்னாரு. அவர்கள் வாய்ச்சொல்லில் வீரர்கள் தான், ஆனால் செயல் வேகத்திலும் வீரர்கள். காங்கிரஸுக்கு பேச தெரியல அந்நியாரம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேச தெரிஞ்சது. ஆனா பேச்சோட அவங்க நிக்கல, செயல்ல வந்து ரொம்ப வேகமான செயலை காமிச்சாங்க. காங்கிரஸ் எந்த அளவுக்கு செயல் புரிஞ்சு 32 விழுக்காடு என்னமோதான் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கும் காங்கிரஸ் பேர் 31 விழுக்காடு நினைக்கிறேன் ரிசர்வேஷன் இருந்தது. அதை இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துலயே என்னமோ 49 விழுக்காடை கொண்டு வந்தாங்க. இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க செஞ்ச செயல்களை விட அதிகமான வேகத்தோட செஞ்சாங்க. அப்ப பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இவங்களை பொறுத்த மட்டும், பாஜகவை பொறுத்த மட்டும் பேச்சை தவிர என்ன இருக்கு? ஒண்ணுமே காணுமே. இன்னும் பிரதம மந்திரி யோஜனாவின் கீழ் வீடு கட்டி தருவோம், இத்தனை கோடி பேருக்கு வீடு கட்டி தருவோம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இன்னும் சொல்றாங்க நாங்க 1.5 லட்சம் கொடுப்போம், 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டுல மீதியே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பெனிஃபிஷியரும் கொடுப்பாங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன லட்சணத்துக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேர் வைக்கணும்? மாநிலங்களுடைய பேரை தான் வைக்கணும், அல்லது முழுசா நீங்க வந்து 8 லட்சத்தை கொடுங்க. ரெண்டையுமே செய்யும். இது மாதிரி தான் இப்ப இந்த 5 கிலோ தானியம் கொடுக்கறத பத்தி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்ப இவங்க செய்யற எது ஏழைகளுக்கு செய்யறது உருப்படியா செய்யறாங்க. பணக்காரர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா பணக்காரர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்து அவங்க செல்வத்தை பெருக்குனா அந்த செல்வத்திலிருந்து வருகின்ற வரிகள் மூலம் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது அடிப்படை சித்தாந்தம். நான் வரியிலே நாங்க கன்செஷன் கொடுத்துறோமே சார். ஆமா, பணக்காரங்களுக்கு வசூலிக்கிற இன்கம் டாக்ஸ் வந்து 20-21 விழுக்காடுன்னா உங்ககிட்ட என்கிட்ட இருந்து வசூலிக்கிறது வந்து 30 விழுக்காடுக்கு மேல போகுது. அப்ப கன்செஷன் நமக்கு தானே கொடுக்கணும், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? அப்ப இவ்வளவு கன்செஷன் கொடுத்து கடைசியில் பணக்காரங்கிட்ட இருந்து நீங்க வரி வாங்க முடியல, அரசுக்கு வரி செலுத்தல,
வேற யாருக்காவது வரி போகுதா? ஒண்ணும் விளங்க மாட்டேங்குதே. அது மொரீசியஸுக்கும் பெர்முடாவுக்குமே வெளிச்சம்னு ஹிண்டன்பர்க் சொல்றாங்க சார். அதையும் இவங்க வந்து பொருட்படுத்தல. ரைட். இந்த மேக் ஃபார் வேர்ல்டுன்ற கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இப்ப பொதுவாவே வந்து இப்ப ஒரு உற்பத்தி அப்படின்னா அந்த உற்பத்திக்கு வந்து பல வகையான வளங்கள் தேவைப்படுது. மனித வளம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து அதுக்கு தேவைப்படுது சார். இப்ப இந்த வெளிநாட்டுக்கு நாம் இங்கிருந்து உற்பத்தி செய்து அனுப்புவதன் மூலமாக நமக்கு வந்து பொருளாதார பலன்கள் கிடைக்கிறது. அந்த பொருளாதார பலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு இங்க வந்து உலகத்துக்கான உற்பத்தியை நாம் செய்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல அதுல அரசாங்கம் வந்து சில அளவுகோலை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா? இதை எப்படி பாக்குறீங்க சார்? இவங்க சொல்றதே பொய். ஏன்னா ஓ இதை பத்தி அப்படிதான் சொன்னாங்க. மொபைல் போன் நாங்க இங்க ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனந்த் ஸ்ரீவாஸ் ஆமா ஆமா சொன்னாரு, மொபைல் போனுக்கான காம்பனன்ட் அத்தனையும் சைனால இருந்து வாங்கி நாட் அவுட் கண்டிஷன்ல வாங்கி இங்க அசம்பிள் பண்றேன். இதை தவிர நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார். அதனால அந்த காம்பனன்ட் வாங்குறதுக்கான செலவு வந்து சைனால இருந்து வர்றது எந்த அளவுக்கு போயிருச்சு, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இல்லாம போகுது சைனா கூட நமக்கு, அப்படிங்கறத வந்து பேசினேன். இவர் பேசின ஒண்ணுக்காவது பதில் சொல்றாங்களா? ஒண்ணுக்காவது பதில் சொல்றாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அரசுடைய புள்ளி விவரங்கள்ல இருந்து இவர் வந்து எடுத்து வெளியில சொல்றாரு. அது அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அந்த நிலைமையில் இருக்காங்க. அப்ப இவங்க சொல்றது எல்லாமே வந்து பாதி உண்மைகள். பாதி உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானவை. மேட் ஃபார் வேர்ல்டு அப்படின்னா இப்ப சைனா வந்து இஸ் மேக்கிங் ஃபார் வேர்ல்டு. உலகத்துல எந்த மூலையில இப்ப சமீபத்துல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சைனாவுக்கு போய் ஜப்பான் போயிருந்தாரு. நான் ஒரு சொன்னேன், ஜப்பான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு தரத்தோட இருக்கும். அதனால நீங்க ஜப்பான் ப்ராடக்ட்ஸ் வாங்க. நான் ஜப்பான் 3 தடவை போயிருக்கேன். போன போதெல்லாம் அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த ஷேவிங் ரேசர் கொடுப்பாங்க. இந்த நம்ம ஓ ரேசர் ஷேவ் பண்றதுக்கு. அந்த அது ஒரு நாளைக்குன்னு கொடுத்த ரேசர். நான் ஒரு ரேசரை எடுத்துட்டு முதல் நாள் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. அடுத்த நாள் ஆ புது ரேசர் கொடுத்தோன்னு அதை எடுத்து தனியா வச்சேன். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு ரேசர் வந்து 7 நாள் பயன்படுத்திட்டு கீழே போட்டு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புதுசா இன்னொரு ரேசர் எடுத்துட்டு வந்தேனே, அது வந்து 1 மாசத்துக்கு எனக்கு பயன்பட்டுச்சு. அவங்களுடைய குவாலிட்டி அதுதான். அதுதான் அவங்களுடைய ஓகே. குவாலிட்டி. அதுக்கு ஒரு சின்ன காரணம் உண்டு. ஆஸ்திரேலியாவோ ஏதோ அந்த நாடு மறந்துட்டேன். அதனுடைய எக்கானமிஸ்ட் வந்து சொன்னாங்க ஒரு நாட்டை பத்தி. செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுற சமயத்துல இந்த நாடு விளங்கவே விளங்காது. இன்டர்நேஷனலா இதுக்கு எந்த பேரும் இருக்காது. ஒரு குவாலிட்டியும் கிடையாது இவங்க ப்ராடக்ட்ல. உடனே அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு சபதம் போட்டாங்க. இனிமே நாங்க வந்து மேடு பை மெக்டொனால்டு, மேடு பை ஃபோர்டு, மேடு பை சாம்சங் எல்லாம் சொல்ல மாட்டோம். எங்க நாட்டு பேரை சொல்லுவோம். அதனாலே விற்கணும். அப்போ மேட் இன் ஜப்பான். அந்த நாடு ஜப்பான். இனிமே ம் நாங்க ம் மேட் இன் ஜப்பான் எழுதுவோம். நாங்க எந்த ஒரு ப்ராடக்ட் பேரையும் கம்பெனி பேரையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி உழைச்சு மேட் இன் ஜப்பான் பார்த்த உடனே மரியாதை வர்றது காரணம் இதுதான். நான் ஓகே. சைனாவிலே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து என்னை வந்து தங்க வச்சிருக்காங்க அரசுல இருந்து. நான் அரசு பணியில இருந்த போது அங்கேயும் ரேசர் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்குள்ள முகம் வந்து அப்படி கடுகடுன்னு ஆயிரும். அந்த மாதிரியான ரேசர் குவாலிட்டி அங்க இருந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையே. ஆனா இவங்க வந்து ஜப்பான்ல வந்து அந்த ஒரு ரேசர் வந்து 1 மாசத்துக்கு எனக்கு வந்ததுன்னா பாத்துங்க. இப்போ நான் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், ஜப்பானுக்கு போயிருக்கேன், அங்க ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கும், குவாலிட்டி போய் வாங்கினேன். அவர் அதிர்ச்சியா என்கிட்ட சொல்றாரு, இங்க எல்லாமே வந்து கொஞ்சம் விலை குறைவான விஷயங்கள் வாங்க. கின்சா ஸ்ட்ரீட் போனா நம்ம சொத்தை வித்துட்டு தான் சார் ஏதாவது வாங்கணும், அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு எல்லாம். அங்கதான் எல்லாமே மேட் இன் ஜப்பான் இருக்கு. மற்ற இடங்கள்ல 100க்கு 90 விழுக்காடு மேட் இன் சைனா வந்துருச்சு சார். இங்க அந்த அளவுக்கு ஓ தேவ மேட் இன்ரோட்ஸ். சைனீஸ் வந்து அந்த அளவுக்கு தேவ மேட் இன்ரோட்ஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டாங்க. எப்படி போனாங்க? இப்ப உங்களுடைய இது இருக்குல்ல, இந்த கீ ரிங்ஸ், மேக்னெட்டு. ம் ம் இப்போ இதுக்கு போனோம்னா, நியூயார்க் போனோம்னா ஐ லவ் நியூயார்க் அப்படின்னு போட்டு ஒரு மேக்னெட் விற்பாங்க. அந்த மேக்னெட்டை ஆமா. கீழே பாருங்க, கீழே பாருங்க மேட் இன் சைனான்னு இருக்கும். அங்க அதாவது நியூயார்க்குடைய தீம் கான்செப்ட் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே அவங்க சைனால இருந்து பண்ணி அனுப்புறாங்க. நம்முடைய கடவுள்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் இப்ப சைனால இருந்து வருது இங்க விற்கிறதுக்கு. ஓ யோகாவுக்கு வந்து இவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் யோகா டேல வந்து இவர் வந்து பண்ணார்ல, அதுக்கு உடனடியா யோகா மேட் வந்து சைனாக்கார அனுப்பி வச்சிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, அடிப்படையான விஷயங்கள் மொபைல் போன்ல வந்து காம்பனன்ட்ஸ் அத்தனையும் சைனா அனுப்புது. அப்ப அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் நடத்தி நீங்க அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங்கோட நீங்க வந்து அவங்க பிரைஸோட கம்பீட் பண்ணாதான் குளோபல் மார்க்கெட்டை பிடிக்க முடியும். இல்லைன்னா கதை விடுறீங்கன்னு அர்த்தம். குளோபல் மார்க்கெட் நமக்குன்னு சில குளோபல் மார்க்கெட் இருக்கு. நம்முடைய ஃபுட் வந்து ஆமா. முதல்ல வந்து வெள்ளைக்காரங்க ஃபிஷ் அண்ட் சிப்ஸை தவிர அதான் அவங்க நேஷனல் ஃபுட் இங்கிலாந்துல. அவனுக்கு அதை தவிர சாப்பாடே தெரியாது. கடல்ல ஃபிஷ் கிடைக்குது, சிப்ஸ் உருளைக்கிழங்கு இதுல விளையுது, உருளைக்கிழங்கு பண்ணி ஃபிஷ்ஷையும் சிப்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இந்தியா வந்து காப்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி காரம் மனம் குணத்தோட மசாலாவோட சாப்பிடலான்னு தெரிஞ்சு இப்போ மேக்டொனால்டு பாருங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே வந்து அவங்க நம்முடைய இந்தியன் டேஸ்ட்டை வந்து கலந்துட்டாங்க. ஏன்னா அதனால ம் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட் கூடுது. இது மாதிரி நம்ம வந்து இதுல வந்து
பீவரேஜஸ்லையும் நம்ம இளநீரை வந்து நல்ல முறையில் வந்து பேக்கெட் பண்ணி நம்மளால விற்க முடியும். உலகம் பூரா அதுக்கு வந்து மரியாதை இருக்கும். இது மாதிரி பல பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் மேனுஃபேக்சரிங் சொல்லி வரும்பொழுது நம்ம இன்னும் அவங்க சைனாவோட கம்பீட் பண்ற அளவுக்கு நம்ம வரல பல விஷயங்கள்ல, அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சும்மா வாய்ச்சோட கேட்கறதுக்கு நல்லா சுவையா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் திருக்குமார். வணக்கம்.